இந்த காலத்து இளைஞர்கள்ட்ட இல்லாத ஒரு முக்கியமான விஷயம்னா நீங்க எதை சொல்லுவீங்க? பொறுமை இல்லை சார், காத்திருப்பு எதுவுமே இல்லை. ஒரே பாட்டுல பெரிய பணக்காரன கோடீஸ்வரன் அவன் காட்டுறாங்க பாருங்க, அந்த மாதிரி ஆகணும்னு நினைக்கிறாங்க. சகிப்புத்தன்மை இல்லை சார் அவங்க கிட்ட, மரியாதை அவங்க கிட்ட இல்லை சார். இவன் ஒன்வேல வரான் சார், வந்துட்டு என்னை பார்த்து பெருசு ஓரமா போ அப்படிங்கிறான் சார். இப்போ காதல்ங்கிறது கூட பார்த்தீங்கன்னா முந்தியெல்லாம் என்ன சொன்னாங்க, ஒரு ஒரு செடியில் ஒரு தடவை தான் பூக்கும் அப்படிங்கிறாங்க. இப்போ என்ன சொன்னாங்க, மச்சி வேற செடி பார்க்கலான்டா அப்படிங்கிறாங்க. சுயநலம் சார், அவங்கள பற்றி மட்டும் நினைக்கிறாங்க. தன்னை சுற்றி இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் அதை பற்றியெல்லாம் அவங்க நினைக்கிறதே இல்லை. டிரைவிங் ரொம்ப ஸ்லோவாக பண்ண மாட்டாங்க சார். ஏதோ ஒரு வண்டி வேணும்னு அடம் பிடிச்சி எப்படி ஒரு பைக்கை வாங்கிடுறாங்க சார். அந்த பைக்கை வாங்கிட்டு அவங்க பண்ணுற அட்ராசிட்டி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நாங்கள்லாம் மற்றவங்கள டிபெண்ட் பண்ணக்கூடாதுன்னு தான் நம்ம ஒரு வண்டி எடுத்துகிட்டு வெளியே போகலான்னு ஒரு லேடிஸ் நாங்கள் இப்போ தான் கிளம்புறோம். இந்த சுச்சுவேஷனில் அவன் பைக்கை அங்கே தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பான். ஆனால் அந்த வண்டியோடைய ஸ்பீட், அந்த ஆக்சலரேஷன் நாங்கள் பார்க்கும் போதே நமக்கு இங்கே பயம் ஆகிடுது. வண்டியே வேண்டாம், நம்ம வீட்டுக்கே போய் பேசாமல் ஆட்டோலேயே போகலான்ற மனநிலைமைக்கு எங்களை கொண்டு போயிடுறாங்க சார். டைம் மேனேஜ்மெண்ட் இல்லை சார். அதுக்கு அடுத்து வேலையை தள்ளி போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸ்கூல் ஸ்டூடெண்ட் சார், ஹோம்ஒர்க் கொடுத்துருக்காங்க, அந்த ஹோம்ஒர்க்கை அவர் பண்ணவே இல்லை. ஆனால் அடுத்த நாள் காலையில் ஸ்கூலில் சப்மிட் பண்ணோம். நைட்டு 9:30 மணிக்கு ஏஐன்னு ஒன்று இருக்காமே, அதில் போயிட்டு அந்த ஹோம்ஒர்க்கை வாசிக்கிறான். உடனே அது ஆன்சரை கொடுத்துருது. அதை அப்படியே நகல் எடுத்துடுறாங்க சார். இது என்னன்னே நமக்கு புரியவே இல்லை. இதுதான் அந்த குறுக்கு வழியை அவங்க தேர்ந்தெடுத்து வேகமாக அதை முடிச்சிருக்காங்க. நீங்க ஒரு புத்திசாலித்தனமான யுக்தியா பார்க்க கூடாது? அந்த கணக்கை சால்வ் பண்றது எப்படி சார், ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணணும். இதை எதுவுமே பண்ணாம அப்படியே காப்பி அடிச்சா இது பேர் புத்திசாலித்தனம் கிடையாதுல்ல. சுயமா சிந்திக்கிற திறன் கண்டிப்பா குறையுது. இதனால என்ன ஆகுது அப்படின்னா, இந்த பருவத்துல உள்ளவங்க உயர் பதவிகளுக்கு வந்ததுக்கு அப்புறம் இதே மாதிரியே அவங்களோட வேலைகளை தள்ளி போட்டு அங்கே முடிக்கணும்னு ஒரு டைம் லிமிட் வருதுல்ல, அப்ப அவங்களோட அதிகார துஷ்பிரயோகம் பண்றாங்க. அதுல போய் லஞ்சத்துக்கு உள்ளாகுது. இது எல்லாம் உருவாகுது சார். அதாவது 5இல் வளையாதது 50இல் வளையாது. நாங்கெல்லாம் அந்த காலத்துல எப்படி இருந்தோம் தெரியுமான்னு பெரியவங்க என்னவெல்லாம் சொல்றாங்க. ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் ரொம்ப கம்பேர் பண்ணுறாங்க சார். நாங்கள் இந்த ட்ரெஸ் போட்டால், இந்த ஹேர் கலர் பண்ணால் உடனே பொறுக்கி இந்த லோ கிளாஸ் பையன் அப்படின்ற மாதிரி தனியாக ஒதுக்கி வச்சுருந்தாங்க. இந்த ட்ரெஸ்ஸு போட்டால் நாங்கள் பொறுக்கி ஆயிடுவோமா சார், இந்த ஹேர் கலர் பண்ணால் நாங்கள் பொறுக்கி ஆயிடுவோமா சார், இந்த ட்ரெஸ் போட்டு போனால் தான் 4 பேர் எங்களை பார்ப்பாங்க, லைக் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒரு பையன் ட்ரெஸ் போட்டு வந்தான்டா, ஆமாம் அந்த பையன் தான் வந்தான் அப்படின்னு எங்களை ஈஸியாக அடையாளம் பண்ணிடுவாங்க. அதனாலே நாங்கள் இந்த ட்ரெஸ் போட்டு போகிறோம். சார் சொன்னார் வீட்டில் ஹோம்ஒர்க் பண்ண மாட்டேங்கிறேன் அப்படின்னு சொன்னார். ஏயில் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறோம் அப்படின்னு சார் சொல்கிறாரு. நீங்கள் 7 பீரியட் இருக்குது, 8 பீரியட் இருக்குது. அந்த 8 பீரியடுக்கும் ஒவ்வொரு சாரும் ஒவ்வொரு சப்ஜெக்டில் ஹோம்ஒர்க் கொடுத்தா நாங்கள் வீட்டில் போயிட்டு விளையாடுவோமா, இல்லை வேலைக்கு போவோமா, இல்லை அந்த 8 சப்ஜெக்ட் ஹோம்ஒர்க்லாம் பண்ணிட்டு இருப்போமா சார்? படிக்கிற வயசில் படித்தா தானே நீங்கள் வேலைக்கு போய் குடும்பத்தை காப்பாற்ற முடியும். அதுக்கு நம்ம ஃபேமிலி கொஞ்சம் ரிச்சாக இருந்தால் பரவாயில்ல சார். மிடில் கிளாஸாக இருந்தால் என்ன சார் பண்ணுறது? ஒர்க் போனால் தான் சார் நம்ம வீட்டுக்கும் காசு கொடுக்க முடியும். இந்த வறுமை கோட்டிலேருந்து வெளியில் வர்றதுக்கு தானே அவங்க ஹோம்ஒர்க் கொடுக்குறாங்க. அந்த ஹோம்ஒர்க்கே நீங்கள் ஒரு சுமையாக பார்க்குறது எப்படி எனக்கு புரியலையாது. அந்த ட்ரெஸ் ஒரு நிமிஷம் பாருங்களேன், கிழிச்சு போட்டுட்டு வந்திருக்காங்க. எந்திரிச்சு நினைங்க, அப்படி வாங்க. தலையை பாருங்க, ஏதாவது எண்ணெயே வாங்குற காசு இல்லாத மாதிரி கலரா அடிச்சுக்கிட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா முகம் சுளிக்கும். இதை தான் நாங்கள் அட்வைஸ் பண்றோம். நாங்க நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வாங்க, நான் எதுவுமே சொல்ல வரல. ஸ்கூல்ல இருந்து வீட்டில் ஹேர் கட் கரெக்டாக பண்ணணும் அப்படி சொல்லிட்டு கரெக்டாக ஒரு டிசிப்ளினாக ஹேர் கட் பண்ணி அனுப்பிச்சி விட்டாங்க. அப்புறம் காலேஜில் வந்தோமே, காலேஜுக்கு ஹேர் கட்டுக்கு பயந்து நம்ம ஒளிஞ்சு போனதெல்லாம் உண்டு. அது சரி, அப்பயும் டிசிப்ளினாக இருக்கணும்னு இருந்துட்டோம். அதுக்கப்புறம் வேலைக்கு இப்போ ஹேர் கட் இருக்கும் போது வெட்டிக்கிறாம அப்புறம் போயிடும். எப்படியும் போனதுக்கு அப்புறம் என்ன பண்றது? சொல்லுங்க, எந்த விஷயம் எல்லாம் உங்களோட திரும்ப சொல்லி அவங்க போர் அடிக்கிறாங்க? இப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறோம் அப்படின்னா, இங்க வாப்பா, வந்து இங்க உட்காருப்பா அப்படின்னு சொல்லிட்டு, என்னப்பா பண்ற, அடுத்து என்னப்பா பண்ண போற, இந்த மாதிரி தான் பேசுறாங்க. அதுக்காண்டி பார்த்தா பயமா இருக்கு. இவங்கிட்ட போமா, போய் ஒரு வணக்கம் சொல்லுவோமா இல்ல வேண்டாமா அப்படிதான் தோணும். பயமா இருக்கு. ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகவே முடியல. எங்க வீட்டுல வாப்பா போலாம் அப்படின்னா நான் வரல அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. சரி, அப்படி என்னதான் உன்னை கூப்பிட்டு வச்சு பேசுறாங்க சொல்ல? ஒரு பையனுக்கு இதான் பிடிக்கும்னா அதுதான் ட்ரை பண்ண முடியும். அவனுக்கு என்ன பிடிக்குதோ அதை அவன் ட்ரை பண்ணுங்கிறதுக்காண்டி ஒரு சர்டன் டைம் எடுத்துக்குவான். இவங்களுக்கு அது புரியாது. காலேஜ் முடிச்சிட்டியா, முடிச்சோடனே நீ ஒரு ஆஃபர் லெட்டர் வாங்கிட்டு உள்ள போயிடணும். அந்த ஒரு அது ஒரு ப்ரெஷராகவே இருக்கு. லைக் அது அந்த ஒரு அட்வைஸ் ஏற்றுக்க முடியல. நான் ஒரு கெமிக்கல் இன்ஜினியர். இப்போ ரீசெண்டாக தான் பாஸ் அவுட் ஆனேன். நான் என்னோட ஜாப் சர்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன். பட் எனக்கு என்னோட பாத் நான் ஒரு இன்ஜினியர் ஒரு ஃபீல்டில் இருக்கணும்னு. இதே நான் ரிலேட்டிவ் ஃபங்க்ஷன் போகும்போது அவங்க சொல்லுவாங்கன்னா, நீ ஒரு இன்ஜினியரிங் முடிச்சிருக்க, அவங்க கெமிக்கல் பயோடெக் இதெல்லாம் இல்லை, யூ ஆர் அன் இன்ஜினியர், அவ்வளோதான். ஐடி ட்ரை பண்ணு, சிவில் போ, ஏதாச்சும் பண்ணு, கோர்ஸ் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுது. அது எப்படின்னா அவங்களுக்கு ஒரு நாலேஜ் இருக்குது, ஆனால் அது டெவலப் ஆனதே தெரியாமல் அவங்க டைமில் என்ன நாலேஜ் இருக்கோ அதுலேயே நீ டெவலப் பண்ணிக்கோன்ற மாதிரி சொல்லுவாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சதை மட்டுமே உங்களுக்கு சொல்லி அதை மட்டுமே செய்ய சொல்கிறாங்க. இன்னைக்கு வேர்ல்டு ரொம்ப காம்படிட்டிவாக இருக்கப்போ அது ஒரு ஒப்பீனியனாக வரலாம் சார். பட் அவங்க அது ஒரு டிசிஷன் ஆக்கி அதை இம்போஸ் பண்ணுறாங்க. லைக் எப்படின்னா, அட்வைஸில் ஆரம்பித்து
அந்த அட்வைஸ் டெவலப் ஆகி அதுவே எங்களை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு ரீசன் ஆகிடுது. சிம்பிள் எக்ஸாம்பிள், காலேஜ் ஐவி போகிறது. காலேஜ் ஐவிக்கு அலோவ் பண்ணுறாங்களா? காலேஜ் ஐவிக்கெலாம் பண்ணுறதில்ல சார். லைக் எப்படின்னா, அது இது சொல்லி ஆரம்பிப்பாங்க. கடைசியாக நம்மளே சரி நான் போகல, வேணாம் நான் வீட்டிலே இருந்துக்கிறேன்ற அளவுக்கு கொண்டு போயிடுவாங்க சார். நான் ஒரு புதுசாக ஒரு ஐடியா வச்சுருக்கேன்னா அதை முதல்ல டிமோட்டிவேட் பண்ணுறதுலேயே இருக்காங்க சார். டிபெண்ட்ஸ் அப்பான் அட்வைஸ். நம்மளே பிரெயின் வாஷ் பண்ணி ஓரளவுக்கு அவங்க தான் சொல்கிறது கரெக்டாக இருக்குமோ, நம்மளை கிவ் அப் நம்மளே கிவ் அப் பண்ணிவிடுவோம் சார் கடைசியில். செகண்ட் வந்து யாருமே மரியாதை கொடுக்கலன்னு சொல்கிறாங்க. நாங்கள் எல்லாருக்கும் மரியாதை கொடுத்து தான் போகிறோம். ஆக்சுவலாக இவங்க நம்மளுக்கு மரியாதை கொடுக்குறது இல்லை சார். மெனி ஆஃப் தி சிச்சுவேஷன்ஸ் சின்ன பசங்களுக்கு என்ன தெரியும்னு சொல்லிடுறாங்க. அதே மாதிரி அந்த காலத்தில் நாங்கள் இருக்க முதல்ல இந்த மாதிரி பண்ணோம், அந்த மாதிரி பண்ணோம், நீங்கள் என்ன இந்த மாதிரி பண்ணிட்டுருக்கீங்க, அந்த காலம் வேறு இந்த காலம் வேறு, திருப்பியும் அதே எடுத்துறது இங்கே வைக்கிறீங்களே, நான் யோசிப்பேன் சார் நிறைய தடவை. ஆனால் இந்த டைலாக் வந்து என்னோட 6 இயர்ஸில் த்ரோ அவுட்டாக கேட்டு வரேன். நான் அந்த காலத்தில் இருக்கும்போது அதில் இப்படிலாம் பண்ணிட்டு இருந்தப்பா 6 வருஷமாக கேட்டுட்டு இருக்கேன் சார் நான். நாங்கள்லாம் அந்த காலத்தில் எப்படி இருந்தோம் தெரியுமா? அந்த மாதிரி என்னவெல்லாம் சொல்கிறாங்க. இப்போ ஏதாச்சும் ஒரு படத்துக்கு போகிறோம் அப்படின்னா, நான்லாம் வந்து படத்துக்கே நான் போனதே கிடையாது. வேலைக்கு போயிட்டு வந்தேன்னா வீட்டில் மட்டும் தான் வந்து இருப்பேன். நான் எங்கேயும் ஊர் சுற்றினதே கிடையாது. சரி, எங்களுக்கு 20 ஏஜுக்குள்ளே தான் சார் நாங்கள் எங்கே வெளியே சுற்றுறதுனா சுற்ற முடியும். 20 ஏஜுக்கு அப்புறம் எங்களால் எங்கேயுமே போக முடியாது. ஏன்னா எல்லாருமே வந்து அவங்களுக்குன்னு ஒரு ஒர்க் வந்துடும். அதுக்கப்புறம் எங்கள் ஃப்ரெண்ட்ஸை பார்க்க முடியுமானே தெரில. யாருமே ஃபோனே பண்ண மாட்டாங்க. காலேஜ் முடிஞ்சா எவன் எங்கே இருப்பானே தெரியாது. இந்த ஏஜுக்குள்ளே நாங்கள் போய்க்கிறோன்னு சொன்னால், உனக்குலாம் காசு அவ்வளோ பெருசாக தெரியுது, எங்களுக்குலாம் 100 ரூபா எவ்வளோ பெருசு தெரியுமா? நாங்கள் எதை சொன்னாலுமே நீங்கள் பார்த்துட்டு தானேப்பா இருக்கீங்க. எல்லாம் கட்டவுட்டுக்கு பால் ஊற்றிட்டு தானே இருக்கீங்க. கோடிக்கணக்கில் வசூலாக வருது. தேட்டரில் பாருங்கள், எங்களை மாதிரி ஆளுங்களா போய் பார்க்குறாங்க, உங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ் தான் போய் பார்க்குறாங்க. ரிலீஸ் ஆன முதல் நாளே முதல் ஷோவே பார்க்கணுன்ற அவசியம் என்ன சார் இருக்கு? அந்த படத்தை 10 நாள் கழிச்சு பார்க்கலாம். அதில் 1 மாதம் கழிச்சு டிவிலேயே போட போகிறாங்க. அதுவும் சண்டை போட்டு டிக்கெட் பிளாக்ல வாங்கி பார்க்குறாங்க. இதுக்கு பேரா சார் பொறுப்பு? அப்பா அம்மா வாங்கி கொடுக்குற பைக் பிடிக்கும், செல்ஃபோன் பிடிக்கும், ஆனால் அவங்க சொல்கிற அட்வைஸ் மட்டும் பிடிக்காதுன்னா எப்படி சார்? அவங்க சொல்றது வந்துட்டு கீபேட் ஃபோனுக்கு இருக்கிற மேனுவல் வந்து இப்போ இருக்கிற ஸ்மார்ட் ஃபோனுக்கு யூஸ் பண்ண ட்ரை பண்ற மாதிரி தான் இருக்கு. அது ரொம்ப நாளா எக்ஸ்பைரி ஆயிடுச்சு. உங்க டைம்ல இருந்த டெக்னாலஜி வேற. கம்பேரிசனே கொஞ்சம் அழகாக தான் இருக்கு. ஆமா சார், நான் படிக்க ஆசைப்பட்டது விஷுவல் கம்யூனிகேஷன். ஆனா என்ன வந்துட்டு மண்டே கழுவி சைக்காலஜி எடுக்க வச்சுட்டாங்க. என்னோட எங்க அம்மா பயங்கரமா சைக்காலஜி வந்து லைக் ஷி வில் இம்ப்ளிமெண்ட் ஆன் மீ. ஆனா அவங்க டீச்சர் தான். ஓகே. ஆனா இப்போ ஐ எம் அ சைக்காலஜிஸ்ட். எனக்கு பிடிச்சுதான் நான் அதை இருக்கேன். என்னதான் நான் எனக்கு பிடிச்சி இருந்தாலுமே ஒரு சினிமாவோ இல்லை ஏதோ ஒரு விஷயம் நான் பார்க்கும் போதோ எனக்குள்ள அந்த ஒரு ஆசை வரும். நான் பண்ண முடியலையே அப்படின்ற ஒரு ஏக்கம் வந்துட்டு இருந்துகிட்டே இருக்கும். சப்போஸ் என்னை வந்துட்டு நான் ட்ரை பண்ணி தப்பா போயிருந்தா கூட எனக்குள்ள ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்திருக்கும். நான் ட்ரை பண்ணேன், எனக்கு அது வரல அப்படின்ட்டு. ஆனா நான் முடிவு பண்ணேன். நான் முடிவு அதனால அது பண்ணேன். என்னவோ நான் பார்க்கறேன். அந்த சாய்ஸ் ஆஃப் டெசிஷன் வந்து எங்களை எடுக்க விடுறதே இல்லை. நாங்கெல்லாம் வளரும் போது எங்கள் அப்பா அம்மாவை பார்த்து நாங்கள் இப்படி இருக்கணும் அப்படின்னு நாங்களாம் கற்றுக்கிட்டோம். ஆனால் இப்போ உங்களுக்கு வந்து ஒரு நல்லது வந்து சொன்னால் கூட அது உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு அந்த சக்தி இருக்க மாட்டேங்குது. 22 வயசில் கல்யாணம் பண்ணணும்னு சொன்னால் நம்ம பேரண்ட்ஸ் சொல்கிறாங்க நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பண்ணிப்பாங்க. ஆனால் இப்போல்லாம் பசங்கள் பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணிக்கணும்னாவே எங்களுக்கு அவங்க ஒத்து வரலன்னா நாங்கள் டிவோர்ஸ் பண்ணிடலாமா அப்படின்ற ஒரு மனநிலைமையில தான் சார் அவங்க எடுத்து கால் வைக்கிறது அந்த திருமண வாழ்க்கையில். நீங்கள் ஏன் அப்படி பார்க்குறீங்க? அன்னைக்கு இதெல்லாம் பெற்றோர்களிடம் சொல்லுகிற ஒரு மிகப்பெரிய தயக்கம் இருந்தது, மிகப்பெரிய ஒரு பயம் இருந்தது. அப்புறம் அந்த சமூகத்தை பார்த்து நம்ம என்ன சொல்லுங்கிற ஒரு அச்சம் இருந்தது. இதெல்லாமே ஒரு காரணம் இல்ல. இன்னைக்கு அதுல இருந்து அவங்க எல்லாம் வெளியில வந்திருக்காங்க, நீங்க ஏன் பார்க்க கூடாதுன்னு கேட்க? இல்ல சார், இப்ப டிவோர்ஸ் அதுக்கு தகுந்த மாதிரி அதிகமா இருக்குல்ல சார். இப்ப யாரும் புரிஞ்சுக்கிட்டு. நான் என்ன கேட்கிறேன், அன்னைக்கு பிடிக்காமலும் அந்த திருமணத்தில் வாழ்ந்தாக வேண்டிய கட்டாயம் எவ்வளவு பேருக்கு இருந்தது? அந்த காலத்தில் வந்து எங்கள் வயசில் இருக்கும்போது அவங்களால பண்ண முடியாத அந்த ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் நினைக்கிறேன். ஐ திங்க் அதனால தான் அவங்க வந்து இப்படி ரியாக்ட் பண்ணேன். முன்னாடிலாம் நாங்களாம் தேட்டருக்கு போனோம் அப்படின்னா அங்கே போகும்போதே ஒரு பண்பாடு சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்த நாங்கள் பார்த்தோம். ஆனால் இப்போ எங்கள் பிள்ளைங்கள்லாம் தேட்டருக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு எங்களுக்கு மனசு பிடிக்கல. காரணம் என்னென்னா அங்கே வரவங்க எல்லாருமே பேராக தான் சார் வருவாங்க. என்னோட 2 பிள்ளைங்களையும் கூட்டிகிட்டு போனது ஏன்னு எனக்கு ஆயிடுச்சு. கண் மூடது அப்படியே பார்க்க நேரடியாக அந்த காட்சியை பார்க்கும்போது ரொம்ப அபத்தமாக இருக்குது. இந்த சமூகம் எதை நோக்கி போயிட்டு இருக்கு? அப்போ அங்கே வர பிள்ளைங்களுக்கு என்ன மனசு தோணுன்னா, படம் பார்க்கணும் அப்படின்றத விட இந்த நிலைக்கு நம்ம வரலாமா? இது வந்து நம்ம மற்றவங்கள்ட்ட பேசுகிறோம், நண்பர்கள்ட்ட பேசுகிறோம், அம்மாட்டையும் சொல்லியிருக்கோம். ஆனால் எதிர்ப்படையாக சொல்லலை, ஆனால் மறைமுகமாக இருக்கு. ஆனால் அதை வந்து சரி செஞ்சுக்கலாமா, அம்மாட்ட சொல்லாம சரி செய்யலாமா, அதுக்கான ஒரு வியூகம் அந்த தேட்டரில் பார்க்குறோம் சார். ரொம்ப 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 கஷ்டமாக இருந்துச்சு. இப்போது பாய் கேர்ள் என்றாலே அவங்க வந்து நைட் டைம் இல்லை கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் கூட கொஞ்சம் சுத்த போகிறான்னா அது வந்து தப்பாகவே பார்க்குற ஒரு மனநிலை தான் அவங்களுக்கு எப்போவுமே இருக்கிறது. பேடாகவே திங்க் பண்ணுறாங்க. என்னென்னா பசங்க கூட போனோன்னா இந்த மாதிரி தியேட்டரில் போகிற விஷயம்லாம் அம்மா சொன்னாங்கல்ல,
ஸோ நல்ல ஃப்ரெண்ட்ஸாக பார்க்குற பசங்களும் இருக்கிறாங்க, நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும் மெயின்டைன் பண்ணுறவங்களும் இந்த காலத்தில் இருக்கிறாங்க. அது 100 கோடிக்கு மேலே இந்தியாவில் மக்கள் இருந்தாலும் என் வீட்டுக்கு நீ தான் கண்ணு பொண்ணு தேனு, உங்களுக்கு நாங்கள் கொடுக்க வேண்டியதை நான் அக்கறையோடு கூட கொடுக்குறேன். என்னன்னாக்கா வழி மாறி போடக்கூடாது, தவிரக்கூடாதுங்கிறதுக்காக தான் நாங்கள் என்ன பண்ணுறோம்னாக்கா பயத்தோடு கூட நாங்கள் அக்கறை சொல்கிற மொழியே, கண்டிஷன் கிடையாது. இதெல்லாம் இந்த மாடர்ன் வேர்ல்டில் அப்டேட்டாக இல்லைன்னா நம்மளால் வாழவே முடியாது. எல்லாருமே அப்டேட்டாக தான் இருக்கணும். ஆனால் எதுலையெல்லாம் அப்டேட்டாக இருக்காங்க? கம்ப்யூட்டர் சம்மந்தமாக நல்லா அப்டேட்டாக இருக்காங்க. ஏஐ சம்மந்தமாக வெளுத்து வாங்குறாங்க. ரொபோட்டிக்ஸ் சம்மந்தமாக பட்டையை கலப்புறாங்க. ரீல்ஸில் பயங்கரமாக அப்டேட்டாக இருக்காங்க. 1 லட்ச ரூபா பைக் வாங்குறதே அவன் ரீல்ஸ் எடுக்கிறதுக்கு தான் முதல்ல வாங்குறான். அதில் எப்படி எடுக்கிறான்? ஒரு கையில் ஓட்டிட்டு போகிறான், அப்புறம் தன்னோட கேர்ள் ஃப்ரெண்டை முன்னாடி உட்கார வச்சிருக்கான், ஆப்போசிட்டில் உட்கார வச்சுட்டு ஒரு கையில் வண்டி எடுத்து ரீல்ஸ் எடுக்கிறாங்க. ஓகே, டெக்னாலஜியை நீங்கள் பயன்படுத்துறீங்க, அதனால ஒரு தொழிலை உருவாக்கிட்டீங்க, அதெல்லாம் சந்தோஷம். ஒரு பைக் வாங்குறீங்க, ஏன் நீங்கள் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறதில்ல? அந்த ஆபத்து உங்களுக்கானது மட்டும் இல்லை, ரோட்டில் நடந்து போகிற எங்களுக்கும் ஆனது இல்லை. இந்த இர்ரெஸ்பான்சிபிலிட்டி ஏன்? ஒரு அட்டென்ஷன் சீக்கிங்காக தான் இதை செய்கிறீங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்களே, இதுக்கு உங்ககிட்ட என்ன பதில் இருக்கு? இப்போ வந்து டெத் வீட்டில் வந்துட்டு குக் பண்ணக்கூடாதுன்னு அந்த காலத்தில் இருந்தாங்க. ஏன்னா எல்லாம் ஒன்றா இருந்தாங்க, பிரதர்ஸு பங்காளி எல்லாம் ஒன்றா இருந்தாங்க. இப்போ வந்து அப்படி கிடையாது. அவங்க எங்கேயோ ஏதோ ஒரு ஊரில் இருப்பாங்க. நான் சேலமில் இருக்கேன், அவங்க ஈரோட்டில் எங்கேயோ இருப்பாங்க. அங்கே டெத் ஆயிருக்கும், என் வீட்டில் சமைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது ஏன் சமைக்கக்கூடாதுன்னு கேட்டால் அதுக்கு ரீசன் இருக்கா? ஸோ இந்த மாதிரி இல்லாஜிக்கல் அட்வைசஸ் இருக்குது. அந்த காலத்தில் எல்லாம் ஒன்றா ஒரே வீட்டில் இருந்தாங்க. ஸோ அந்த ஜெர்ம்ஸ், அந்த பாடியிலேருந்து ஜெர்ம்ஸ் வரக்கூடாதுன்னு குக் பண்ணியிருக்க மாட்டாங்க. இப்போ அவர் எங்கேயோ இருக்கிறாரு, எங்கேயோ இறந்து போயிருக்காரு, நம்ம ரிலேட்டிவ் தான், நம்ம இங்க ஏன் குக் பண்ணக்கூடாதுன்னு கேட்டா அதை அக்செப்ட் பண்ணிக்க அப்படிலாம் மாட்டாங்க. யாரும் சொல்றது இல்ல சார். நான் வந்து லவ்னு வரும்போது நான் எங்கள் வீட்டில் போயிட்டு பெர்மிஷன் கேட்குறேன். எங்கள் அம்மா என்ன பண்ணாங்க, என்கிட்ட எதுவுமே சொல்லலை. ஃபஸ்ட்டு கொஸ்டின் கேட்குறாங்க, அவன் என்ன கேஸ்ட்டு ஃபஸ்ட்டு வைக்கிறாங்க. எதுக்கு கேட்குறாங்க? எதுக்கு தேவையில்லாமல் அவங்களோட கேஸ்ட் என்னன்னு கேட்குறீங்க? எனக்கு அது ஒரு விஷயம் சார். இந்த வந்து அந்த காலத்துலலாம் வந்துட்டு பெண்களுக்கு வந்து மாதவிடாய் அப்படின்னு வந்தா 3 நாள் 5 நாள் வந்துட்டு வெளியே தனியாக தான் வந்துட்டு தனியாக சாப்பாடு, தனியாக துணி எல்லாமே கொடுக்குறாங்க. இன்னும் வந்துட்டு நிறைய வில்லேஜில் வந்துட்டு பெண்களுக்கு இதே மாதிரி வந்து இருக்குது. இந்த அட்வைஸை கொடுத்துட்டே இருக்கிறாங்க. நாங்களாம் அந்த காலத்தில் வீட்டுக்குள்ளேயே நாங்கள் வந்தது கிடையாது, தனியாக இருந்தோம், தனியாக தட்டு கொடுத்தாங்க, தனியாக சொம்பு சாப்பாடுலாம் கொடுத்தாங்க. நீங்கள் இன்னைக்கு காலம் மாறிட்டுன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளேயே வந்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிரிஞ்சியாக அவங்க வந்து அந்த அட்வைஸ் பண்ணுறாங்க சார். அன்னைக்கு ஹெல்த் இஷ்யூ வரும் அப்படிங்கிறதுனால தனியாக வச்சுருந்தாங்க, ஓகே. ஆனால் அதை இன்னுமே நிறைய வில்லேஜில் நிறைய பேரண்ட்ஸ் வந்து ஏத்துக்கிறதே இல்லை. இதனால நிறைய பிள்ளைங்களுக்கு அது வந்துட்டு ஒரு பாதிப்பா தான் சார் இன்னைக்கும் இருக்கு அப்படின்னு நான் சொல்றேன். அண்ட் எனக்கு தெரிஞ்ச எல்லா பொண்ணுங்க வீட்லயும் பண்றது என்னன்னா, ஆம்பளை பசங்க இருந்தா அந்த இடத்துக்கு நீ போகக்கூடாது. ஆம்பளை பசங்க ஃப்ரெண்ட்ஷிப் எதுக்கு வச்சிருக்க? அந்த ஆம்பளை பசங்க கிட்ட எதுக்கு பேசுற? நான் வந்துட்டு ப்ரௌடா சொல்லுவேன் சார். நான் வந்து கேர்ள் இன் அ பாய்ஸ் கேங்னு சொல்லுவாங்கல்ல, எனக்கு வந்துட்டு அவ்வளோ சேஃபாக ஃபீல் ஆகும், அவ்வளோ ப்ரொடெக்டடாக ஃபீல் ஆகும். எனக்கு வந்து அதில் எனக்கு பொண்ணுங்களோட இருக்கிறதோட அவங்களோட இருக்கிறது அவ்வளோ சேஃபாக ப்ரொடெக்டிவாக அண்ட் அவ்வளோ கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகும். சார், பசங்க ஃப்ரெண்ட்ஷிப் வேணான்னு சொல்கிறாங்க. நம்ம வீட்டில் இருந்து பசங்களுக்கு ஃபோன் பண்ணால் கூட எதுக்கு அவன்கிட்ட பேசுகிறேன், நீ எதுக்கு அவங்க கூட வெளில போகிற, எதுக்கு இது பண்ணுற, ஏதாச்சும் ஒன்று பண்ணிட்டு உன்னை மாட்டி விட்டுறேன்னு சொல்கிறாங்க. நாங்கள் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் கூட அவங்ககிட்ட சரியாக பேச முடியாமல் போயிடுது. உடனே நான் இவங்களுக்கே இப்போ உங்களுக்கு மண்டைய கலவுனான்னு சொல்கிறதே புரிய மாட்டேங்குது. இப்போ நான் மச்சாங்கிட்ட யாராச்சும் ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட பேசுனா, மட்லச்சா எட்டில் நான் பட்லன்றா, இட்ல எங்கள் எட்டில் இருக்கியாடா, வட்டலறா, நட்டில் எங்கள் வட்டில் தரேன்டா அப்படின்ட்டு நாங்களாம் ஒரு நாலேஜ் ஒரு ஸ்லாங் கிரியேட் பண்ணி பேசிட்டு சார். இப்போ நான் எங்கள் எட்டில் இருந்து பெட்லசுறேன், இட்ல இருந்து உட்லங்களுக்கே புட்லறியாது, புரிஞ்சு சார். இல்ல, நாங்க நடிக்கும் போதே ஜிப்ரேஷன் சொல்லுவாங்க, நீ ஏதோ ஒரு வார்த்தையில டாவோ எதையோ எடுத்து. ஆமா சார், லாவும் இட்டும் நாங்க இடையில போட்டு பேசுறதுனால அது என்ன சொன்னாத, மச்சான் எங்கடா இருக்க, இங்க வாடா, சாப்பிட்டியாடா, என்னடா பண்ற அப்படின்னு சொல்ற மாதிரி நாங்க பேசணும் சார். பட்லக்கா பட்லக்கா பொட்லக்கா பட்லக்கா பட்லக்கா, வாடா வெளியவே போலாம், இங்க இருந்தா நசையா இருக்குடா, ஏதாச்சும் வாடா வெளில போலாம், அதை மட்டும் சொல்லுங்க. மட்டர்லாம் மச்சான், வெட்டலையே பொட்டலரலாம் சார். வீட்டில் உங்களுக்கு புரியாது சார், ஏன்னு வச்சுக்கோங்களேன். இது வீட்லயே அவங்களுக்கு புரியக்கூடாதுன்னு தான் நாங்கள் பசங்க கிட்ட பேசும்போது மட்டும் இந்த மாதிரி பாஷையில் பேச. எவ்வளோ நாள் பண்ணி ட்ரைனிங் பண்ணுறதுக்கு? நாங்கள் இது பசங்க கூட பேச பழக்கமாயிரும். இப்போ நான் உங்களுக்கு யாருக்குமே அவ்வளோக்கா புரியாது, ஆனால் அங்கே உட்காந்துருக்க 2 ஃப்ரெண்ட்ஸுக்கு புரியும். ஏன்னா பசங்களுக்கு மட்டும்தான் புரியும். இது இப்போ போலீஸ் கூட நின்றுட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க சார். இப்போ நம்ம தமிழில் பேசினா கண்டுபிடிச்சிருவாங்க. டே மட்லச்சா அட்லாங்க பாருடா, பொட்டல இட்ல இருக்காங்க, அட்லாங்கலாம் பொட்டலா பட்லைன்னு பொட்டலிட்டு விட்டுல வருவாங்கடா அப்படின்னு சொல்லுவாங்க. பசங்க நீ போலீஸ் நிற்கிறாங்கடா, அங்கெல்லாம் போவாரா, ஃபைன் போட்டு விட்டுருவாங்கடா அப்படின்னு நாங்கள் பாஷையிலே பேசிப்போம். ஏன்னா போலீஸ்க்கு கூட புரியாது. போலீஸ் ஏதாவது வந்தாங்கன்னா நாங்க இதை வந்து பயன்படுத்திக்குவோம். அப்ப நாம தவறு செய்யறோம் அப்படின்றது தெரியுது, நம்ம சுற்றி இருக்கிறவங்களும் தவறு செய்யறாங்கன்னு தெரியுது. அதை எப்படி பயன்படுத்திக்கிறோம்? அந்த மொழி என்பது மற்றவங்களுக்கு பழக்க வழக்கங்கள்ல வளர்ச்சியை தரணும், ஒழுக்கத்துல வளர்ச்சியை தரணும், அறத்துல வளர்ச்சி தரணும். இது ஒழுக்கமின்மைக்கான வளர்ச்சி அப்படின்னா இது ரொம்ப தவறானது. நான் இதுதான் கேட்குறேன். இப்போ நம்ம காலில் முள் குத்தணுன்னே நம்ம குழந்தைக்கு குத்தக்கூடாதுன்னு நினைப்போம், அந்த பாதையில் பார்த்து போப்பான்னு சொல்லுவோம், இல்லை அந்த முள்ளை எடுத்து போடுவோம்ல. அதை தான் கேட்குறேன். உங்கள் வாழ்க்கையில் அன்னைக்கு ஒன்று நடந்திருக்கும், ஏன்னா நீங்களும் அந்த வயசு தானே. அப்போது அன்னைக்கு அது நான் சரியாக கேட்கல, இல்லை கவனிக்கலை.
ஆனா இன்னைக்கு எனக்கு புரியுது, இன்னைக்கு இந்த தலைமுறைக்கு நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறதோ என் பிள்ளைகள் நடக்கக்கூடாத விஷயம் என்ன? பிஎஸ்சி செகண்ட் இயர் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் அரியலூர். எனக்கு கிட்டத்தட்ட அப்பயும் ஒரு 10 அரியர். ஆனால் பின்னால் ஒரு பாப்பா உட்காந்துருக்கும். ஒரு ஒரு என் புக்கை வாங்கும், திரும்ப கொடுக்கும், புக்கை வாங்க கொடுக்கும். ஒரு வாரம் மெனக்கெட்டு எழுதுனேன் கவிதை. உனக்கு தெரியாமல் உன்னை விரும்பி எனக்குள் நானே கைக்கிளை பாடினேன், உணர்வுகள் அழிவதில்லை நீ நானா அப்படின்ட்டு கிட்டத்தட்ட ஒரு 10 லைன் எழுதி அதில் கிட்டத்தட்ட அழகாக ஒரு ரோஸை வரைஞ்சி கிட்டத்தட்ட அது டிசைன் எல்லாம் பண்ணி கீழே இதையும் போட்டிங்களா? ஆமாம், இதையும் போட்டு ரோஜா பூலாம் போட்டு அந்த இதெல்லாம் போட்டு அழகாக பண்ணி ரொம்ப எல்லாம் பண்ணிட்டேன் சார். எல்லாம் பண்ணிட்டு அந்த லெட்டர் வந்து அந்த பொண்ணு சாயந்தரம் போகும்போது என் புக்கை வாங்க, என் நோட்டை வாங்கும். இப்படியாக எழுதியிருப்பேன் நான். நோட்டு இதெல்லாம் வாங்கும்போது இது அந்த அந்த புக்கு மட்டும் ப்ரொஃபஸர் கையில் கிடச்சிருச்சு. அந்த பொண்ணு கொண்டு கொடுத்துருச்சு. அழுது ஓன்னு அழுது, இந்த மாதிரி அவனை நான் நல்லவன் நினச்சிட்டு இருந்தேன், இந்த மாதிரி பண்ணிட்டான் அப்படின்னு. அவர் சாயந்தரம் கிளாஸஸ்லாம் போன பிறகு என்னை கூப்பிட்டாரு. ஏய், இவ்வளோ நல்லா கவிதை எழுத வருது உனக்கு, இவ்வளோ நல்லா பாட்டெல்லாம் கூட பாடுற, ஏன் நீ நல்லா படிக்கக்கூடாது, இருக்கிற அரியரை பூரா கிளியர் பண்ணிடலாமன்னு கூப்பிட்டு வச்சு என் தோள் மேலே கையை போட்டார் சார். டாக்டர் விஜயராமன். ஹி இஸ் நாட் மோர் நவ். அதுக்கப்புறம் ஒரு வேகம் எடுத்து பிஎஸ்சியில் ஈச் அண்ட் எவ்ரி சப்ஜெக்ட் ஃபஸ்ட் கிளாஸ், எம்எஸ்சியில் ஈச் அண்ட் எவ்ரி சப்ஜெக்ட் ஃபஸ்ட் கிளாஸ், பிஎட்டில் நான் தான் ஒருத்தநாடு காலேஜில் ஃபஸ்ட் மார்க். பிஎட் முடிஞ்ச உடனே டிஎன்பிஎஸ் எழுதினேன், கவர்மெண்ட் ஜாபுக்கு வந்துட்டேன். இதுக்கு அந்த டாக்டர் விஜயராமன் போட்ட பிச்சைன்னு இந்த இடத்துல எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன். ஏன்னா ஒரு சின்ன துருப்புச்சீட்டு கிடைக்கும். அன்னைக்கு உங்க வயசு என்ன? 19. 19 வயசு உங்களுக்கு. உங்களோட படித்த அந்த பெண்ணுக்கும் 19 வயசு தான் இருக்கும் நான் நம்புறேன், இல்லையா? இல்லைங்களா? அவங்க நீங்க கொடுத்த லெட்டரை வாங்கிட்டு ஆமான்னு சொல்லாம பொறுப்போட எடுத்துக்கொண்டு போய் அவங்க வாதியார்கிட்ட கொடுத்து உங்க வாழ்க்கையை மாத்துறதுக்கு அவங்க காரணமா இருந்திருக்காங்க. நிச்சயமா 2 பேருக்கும் நன்றி சொல்லணும். ஏன்னா அதுக்கப்புறம் அப்போ அந்த 15 வயசுலயும் ஒருத்தர் பொறுப்பா இருந்திருக்காங்க. அந்த 45 வயசுலயும் ஒரு ஆசிரியர் வந்து உங்ககிட்ட தோள் மேல கை போட்டு ஃப்ரெண்டா உங்களுக்கு அட்வைஸ் பண்ணிருக்காரு. நீங்க ஏன் அப்படி பண்ண மாட்டேங்கிறீங்கன்னா கேட்டே இருக்காங்க. இவங்கெல்லாம் இந்த மாதிரி இந்த பக்கம் உட்கார்ந்துருக்கவங்க மட்டும் இல்லை, இது மாதிரியாக உங்களுக்கு அட்வைஸ் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி இருக்கு? இந்த மாதிரிலாம் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணும்போது அதுலேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு ஏதாவது டெக்னிக் வச்சுருக்கீங்களா? அவங்க பேசும்போது நம்ம ஃபஸ்ட்டு நல்லா லிசன் பண்ணுவோம். அப்புறம் நம்ம அப்படிங்களா, ஓகே ஓகே அப்படி இப்படியெல்லாம் நம்ம நடிக்கும், மேபி நடிக்கும். லிசனிங் கெபாசிட்டி போயிடும் இல்லையா? ஃபோக்கஸே இருக்காது, தலையாட்டினே இருப்போம். ஆமாம், ஆமாம் 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 அப்படி இப்படி ஆக்ஷன் எல்லாம் பண்ணிட்டு அப்படியே இருந்தால் எஸ்கேப் ஆகும். அப்படியே எஸ்கேப் ஆவீங்க. ஐ ஸ்டார்டட் பில்டிங் பேரியர்ஸ் சார். ஒரு ஸ்டெப் நல்லா ஃப்ரெண்ட்லியாக மூவ் பண்ணிட்டு இருந்த பர்சன் தான். ஆனால் வந்துட்டு இப்போ ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சேன். நான் பேசினா தானே நீ என்னை கேள்வி கேட்பேன், நான் பேசவே இல்லை. அண்ட் இன்னொன்று வந்துட்டு ஃபங்க்ஷன்ஸ்லாம் போகிறது அவாய்ட் பண்ணிடுறேன், சுத்தமாக போகிறதே இல்லை. பாடி ஷேமிங்ன்றது ஒன்று வந்து பயங்கரமாக எங்கள் ஜென்ரேஷனை அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இது எல்லா பாடி டைப்பும் இஸ் பியூட்டிஃபுல் தான், எல்லா ஸ்கின் டைப் இஸ் பியூட்டிஃபுல் தான் அப்படின்னு. ஆனால் வந்து அவங்க சைடில் இருக்கிறவங்க நிறைய பேரை வந்து அதை ஏற்றுக்கவே இல்லை. அதை ஒரு அட்வைஸாக கொண்டு வரோம். என்னம்மா குண்டாயிட்ட அப்படின்னு. நான் எப்போ ஒல்லியாக இருந்தேன்? ஓகே ஓகே நான் குண்டாயிட்டேன், நான் கண்ணாடி பார்க்குறேங்க, எனக்கு தெரியும் நான் குண்டா இருக்கேன்னு எனக்கு தெரியும். இது ஒரு பிரச்சனை என்கிட்ட கொண்டு வர, அதனால நான் போகிறத ஸ்டாப் பண்ணிட்டேன். ஒருத்தங்க நமக்கு அட்வைஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா நான் மெஜாரிட்டியாக அவங்கள்ட்ட நாங்கள் பண்ணுறது வந்து அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை நாங்கள் வந்து ஒத்துக்கிட்டுருவேன். அது நான் வந்து அவங்களுக்காண்டி தான் பண்ணுவேன். ஐ மீன் நான் எனக்கு பர்சனலாக நான் அதை ஒத்துக்க மாட்டேன். அவங்கக்கிட்டே தப்பிச்சா போதும் அப்படிங்கிறதுக்காண்டி அந்த டைமிங்கில் ஓகே நான் அதை மாற்றிக்கிறேன், இது மாதிரி பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறத சொல்லிட்டு நாங்கள் அதுலேருந்து எக்ஸ்பெக்ட். சார் நான் எப்போவுமே ஐடி கார்டு போட மாட்டேன் சார். ஏன்னா ஐடி கார்டு போட்டால் கசகசன் இருக்கிறனால ஐடி கார்டு போட மாட்டேன். உடனே ஸ்டாஃப்ஸ் என்ன பண்ணுவாங்க, நீ சரிப்பட மாட்டேங்கிறேன், நான் உங்கள் வீட்டுக்கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட அம்மா கிட்ட ஃபோன் இல்லை, நான் அப்பா நம்பர் வேணா தரேன்ட்டு என் நம்பரே கொடுத்துட்டு வந்துடுறேன் சார். வீட்டுக்கு வந்தானே சார் ஃபோன் பண்ணுவார், ஃபோன் என்கிட்ட தான் இருக்கும். நான் ஒன்று என்ன பண்ணுவேன், தம்பி வெளில போயிருக்காயா, லேட்டாக வர்றதுக்கு மாவு வாங்க போயிருக்காயா, வந்தோடனே கால் பண்ண சொல்கிறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி ஏதாச்சும் ஒன்று பேசிட்டு வச்சுருவேன். சரி சார் வந்தோடனே கால் பண்ண சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அவரே ஏதாச்சும் ஒன்று சொல்லுவார். சார் இந்த மாதிரி பையன் ஒழுங்காக தான் சார் வந்துட்டு இருப்பான், நான் இனிமேட்டே கரெக்டாக அனுப்பிச்சு விட்றேன் சார், என்னன்னு தெரியல சார், பசங்க கூட சேர்ந்து சுற்றிட்டு இருக்கான் சார், நாளையிலேருந்து கரெக்டாக வந்துடுவேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு நானே ஏதாச்சும் ஒன்று எங்கள் அப்பா மாதிரி பேசுறது நானே வச்சுருவேன். இதே மாதிரி தான் சார் ஒரு 2 வருஷமா பேசுவாரா? உங்க அப்பா இந்த டோன் தான் பேசுவார். இன்ன வரைக்கும் அப்பா கிட்ட பேசினதே இல்லை. நான் நினச்சிதான் சார் 2 வருஷமா என்கிட்ட பேசிட்டு ஒரு வாய்ஸ் கிரியேட் பண்ண ரெஜிஸ்டர் பண்ணிட்டா இது அவங்க அப்பான்னு. ஆமா சார், சீரியஸா நம்பிடுவாங்க. இதே மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் 11th 12th ஃபுல்லா இந்த மாதிரி தான் சார் பேசிட்டு இருந்தேன். அதனால ரொம்ப ஏமாத்திடுமா அப்படின்னு தோணுது. இப்போ சார் வீடியோ பார்த்தானே என்ன நினைக்கிறாருன்னு தெரியல. நீங்க அட்வைஸ் பண்ணும்போது
என்னவெல்லாம் ஒரு வார்த்தையில சொல்லி உங்களை ஆஃப் பண்றாங்க? அதாவது வயசுக்கு மரியாதை இல்லாம என்ன மாதிரி எல்லாம் நீங்க அட்வைஸ் பண்ணதும் உங்களை பேசி அவங்க ஆஃப் பண்றாங்க? எங்க ஜென்ரேஷன் வந்து அட்வைஸ் நமக்கு பண்றாங்கன்னு சகிச்சு கேட்டுக்கிட்டு இருந்தோம். 4 பேத்துக்கு முன்னாடி ஏதாவது சத்தம் போட்டா கூட இப்ப என்னன்னா எனக்கு அவங்க முன்னாடி இதை சொல்லிட்டாங்க பேசிட்டாங்க அப்படின்ட்டு அந்த அந்த என்ன சொல்லிட்டியா அப்படின்ட்டு அதை வந்து ஒரு வாரம் மனசுல வச்சுக்கிட்டு இருக்கிறது, அப்புறம் அதை நம்மளை கண்டா பேசாம போறது. இப்போ அந்த ஜென்ரேஷன் அது வந்து இருக்குங்க சார். இருக்கு. வேற எடுத்த உடனே நேர வாயை மூடுன்னே சொல்லிடுறாங்க. வாயை மூடு அப்படின்னு சொல்லிடுறாங்க. ரூம்குள்ள போய் கதவை வேகமா அடைச்சிடுறாங்க. அமைதியா தான் சொல்லியிருப்போம், இருந்தாலும் அவங்க காமிக்கிற ஆட்டிடியூடு நமக்கு ரொம்ப மனசுக்கு கஷ்டமாயிருது. நாம ஏதோ பெருசா பண்ணிட்டோமோ அப்படின்னு நமக்கே ஒரு பேனிக்கை கிரியேட் பண்றது. நம்ம பெத்தவங்கள்ட்டையும் திட்டு வாங்குறோம், நம்ம பெத்ததுகள்ட்டையும் திட்டு வாங்குற மாதிரி சூழ்நிலையா. நீங்க எவ்வளவு கடன் வச்சிருக்கீங்க? எவ்வளவு உங்க மாத வருமானம்? வாழ்க்கையில வருமானம் தான் கேட்கக்கூடாது, கடன் எவ்வளவு வச்சிருக்கீங்கன்னு கேட்டா எல்லாரும் அன்போடு சொல்லுவாங்க. மாத வருமானம் பார்த்தீங்கன்னா 2 லட்சம் தான். ஸோ அதுக்கு நாங்கள் ஒரு அசெட் வாங்கினோம், ஒரு இடம் வாங்கியிருக்கோம். அந்த இடம் வந்து ஒரு 40 லட்சம். அந்த 40 லட்சத்துக்கு ஒரு முன்பணம் போடுவாங்க பார்த்தீங்களா, அதோடைய இதுவும் மட்டும் நான் சொல்கிறேன். எங்கள் அம்மா வீட்டில் எனக்கு ஒரு 8 சவரம் தான் போட்டாங்க. 8 சவரம் தானே போட்டு வந்திருக்காங்க, 5 சவரம் தானே போட்டு வந்து அந்த பேச்சு இருக்குது பார்த்தீங்களா. ஆனால் எங்கள் மாமியார் என்ன பண்ணாங்க, சின்ன சின்னதாக இந்த பக்கத்தில் இந்த நெய்பர்ஸ்லாம் சீட்டு பிடிப்பாங்க, அந்த மாதிரி அவங்க கிட்ட ஒரு வருஷத்துக்கு கட்டாயம் எனக்காக ஒரு நகைக்காக போடுவாங்க. அப்படி ஒரு வருஷத்துக்கு எங்க மாமியார் எனக்கு 5 சவரம் வாங்கி கொடுத்தாங்க. அந்த நகையை வச்சு நாங்க இடமே வாங்கினோம். ஸோ அந்த மாதிரி பாத்தீங்கன்னா எங்க மாமியார் மூலியமா வந்து எனக்கு அந்த அந்த நகை அந்த 8 சவரம் இருக்கு பாத்தீங்களா, அது 50 சவரமா மாறுச்சு. அப்புறமா எங்க மாமியார் என்ன பண்ணாங்க தெரியுங்களா, அந்த 50 சவரத்தை மறுபடியும் பேங்க்ல வைடா, அதுல ஒரு பணம் வரும், அதை எடுத்துட்டு போயிட்டு நீ என்ன பண்ணு, ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணு. அதாவது ஃபர்ஸ்ட் ஒரு நகையை வந்து பேங்க்ல அடமானம் வச்சு அந்த பணத்தை வாங்கி மறுபடியும் ஒரு இன்வெஸ்ட் ஆமா பண்ணுங்க. இந்த கடனை பொறுப்பா நீங்க பேங்க் கட்டுங்கன்னு சொல்றது. ஆமா ஓகே, அந்த மாதிரி 3ல இருந்து ஒரு 4 கோடி ரூபாய் வரைக்கும் நான் கடன் வாங்கியிருக்கேன். எனக்கு வருஷ வருமானங்கிறது வந்து 15 லட்சம் ரூபாய். எனக்கு மொத்தம் 4 குழந்தைங்க, 2 பொண்ணு 2 பையன். இன்னைக்கு அவங்களோட நல்ல ஒரு படிப்பு, நல்ல ஒரு சொபஸ்டிகேட்டான வாழ்க்கை, இன்னைக்கு காரு வீடு எல்லாமே வாங்கினது காரணமே வந்து இந்த கடன் மூலியமா மட்டும்தான் வாங்கியிருந்தேன். ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர். என்னோட மாத வருமானம் 2 லட்சம். ஃபஸ்ட்டு எஜுகேஷன் லோன் வாங்கியிருந்தேன், அதை கட்டிட்டேன். அதுக்கப்புறமா ஒரு 10 லட்சம் பர்சனல் லோன் வாங்கினேன். நான் ஒரு 7 சென்ட் இடம் எங்கள் ஊரில் வாங்கியிருக்கிறேன். இப்போ கடைசியாக வாங்கினது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 15 லட்சம். இப்போ ஒரு வீடு அண்ட் லேண்ட் ரெண்டுமே சேர்ந்து ஒரு 8 சென்டில் வாங்கியிருக்கிறேன். இப்போ அந்த 15 லட்சத்தில் ஒரு 5 லட்சத்துக்கிட்ட அடைஞ்சிருச்சு, மிச்சம் இருக்குது. நாங்கள் 2016ல் ஹவுசிங் லோன் வாங்கியிருந்தோம். எங்கள் அப்பா மட்டும்தான் அப்போ வேலை பார்த்துட்டு இருந்தாரு, நான் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருந்தேன். ஸோ அப்போ ஒரு 8 லட்ச ரூபா எங்கள் அப்பா லோன் வாங்கியிருந்தாரு. ஸோ அடுத்த வருடமே நான் வந்து எஜுகேஷனை முடிச்சு ஸோ நான் பண்ண ஆரம்பித்தேன், அதை லோன் ரீபே பண்ண ஆரம்பித்தேன். 8 வருஷத்தில் முடிய வேண்டிய கடன் 5.5 வருஷத்துலேயே நாங்கள் முடித்தோம். முடிச்சுட்டு அதே பேங்க்லேயே திரும்ப லோன் வாங்கி இன்னொரு இடம் வாங்கியிருக்கோம். ஸோ இன்றைக்கி அந்த சொத்தோட மதிப்பு 8 லட்சமாக இருந்தது, இன்றைக்கி ட்ரிபிள் மடங்கு ஆயிருக்கு. ஆனால் அந்த கடன் வாங்க அஞ்சினோம் அப்படின்னா அந்த சொத்து இன்னைக்கு இருக்காது. உங்களுடைய கடன் எவ்வளவு, மாத வருமானம் எவ்வளவு, என்ன தொழில் பண்றீங்க சொல்லுங்க? 2 வீலர் லோன்ஸ் அண்ட் கோல்ட் லோன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறேன், நாங்கள் கொடுக்குறோம். நீங்களே லோன் கொடுக்குறீங்க? நாங்களே லோன் கொடுக்குறோம். ரெடியா இருக்கீங்களா யாராவது? நானும் லோன் வாங்கியிருக்கேன், பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது 15 இயர்ஸ் ஆச்சு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி. இப்போ 20 lakhs எனக்கும் கடன் இருக்குது, கரெக்டாக மேனேஜ் பண்ணுறதுனால நல்ல போகுது. ஆக்சுவலாக இப்போ நான் ரிட்டையர் ஆயிருக்கேன். நானும் ஒய்ஃபும் சேர்ந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு கடைசியாக 4 லட்ச ரூபாய் குடும்ப வருமானம். ஆனால் நாங்கள் ஆரம்பிக்கும் போது ஒன்றுமே இல்லாமல் நாங்கள் வாழ்க்கை ஆரம்பித்தோம். 2 பேரும் லவ் மேரேஜ், வீட்டில் ஒத்துக்கலை, சீர்திருத்த கல்யாணம் பண்ணேன். கல்யாண செலவு 13,000 ரூபாய் தான். 8 வருஷமாக ஒரு வீட்டு வாடகை வீட்டில் இருந்து இந்த வீட்டிலேருந்து வெளியே போகும்போது சொந்த வீடு வாங்கிட்டு தான் போகணுன்னு ஒரு பேங்க்கில் லோன் வாங்கி ஒரு ஃப்ளாட்டில் போய் உட்காந்தோம். அதுக்கப்புறம் ஒரு 4-5 வருஷம் கழிச்சு செகண்ட் ஹேண்ட் கார் வாங்கினேன், அப்புறம் புது கார் வாங்கினேன். அது மாதிரி போய் இப்போ வந்துட்டு 2 காரு 4 பைக்கு நல்லா வசதியாகவே இருக்கிறோம். எல்லா லோனும் வாங்கினா இப்போ கடைசியாக ஒரே ஒரு ஹவுசிங் லோன் மட்டும் பாக்கி இருக்குது. சேமித்து தான் நம்ம வாழ்க்கையை பண்ணியிருக்கணும்னா கண்டிப்பாக என்னால் நினச்சி கூட பார்த்துருக்க முடியாது. சார் இப்போதைக்கு எனக்கு கடமே இல்லை சார், ஃப்ரீயாக இருக்கேன் சார். சூப்பர். ஏன்னா 30 வருஷமாக கடன் வாங்கி 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 எனக்கு வந்து 5 பிரதர்ஸு ஒரு சிஸ்டரு. கடன் வாங்கி தான் கல்யாணம் பண்ணேன். வீடு கடன் வாங்கி தான் பண்ணேன், காரு கடன் வாங்கி தான் பண்ணேன். என் பையன் மேரேஜ், என்னுடைய சன்னு எல்டர் சன்னு வந்து ஃபாரின் இப்போ ஜெர்மனில் பிஹெச்டி பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கும் எஜுகேஷன் லோன் வாங்கி தான் பண்ணுறேன். இப்போ ஒரு 5 வருஷம் கடமே இல்லாமல் ஃப்ரீயாக சின்ன பிஸ்னஸாக நானும் எங்கள் மிஸ்ஸஸும் பண்ணிகிட்டு இருக்கேன் சார். நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க, கடன் எவ்வளோ வச்சுருக்கிறீங்க? காலேஜ் முடித்த உடனே எனக்கு வந்து லேப்டாப் தேவைப்பட்டது. அப்போ வந்து என்னால் லேப்டாப் வாங்க முடியல. அம்மா என்ன சொன்னாங்க அப்படின்னா, வெல் லோன் வச்சு தான் உனக்கு லேப்டாப் வாங்கி தருவேன், பட் அதை நீ தான் மீட் எடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி 60,000க்கு லேப்டாப் வாங்கி கொடுத்தாங்க. அந்த லேப்டாப் மூலமாக நான் நிறைய லேர்ன் பண்ணேன், இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணேன், செலக்ட் ஆனேன். என்னோட சேலரியில் அம்மா ஜுவல் வச்ச அமௌண்ட்டையும் க்ளோஸ் பண்ணேன். அதை தாண்டி நகை ரேட் கம்மியாகிறப்ப வீட்டில் இருக்கிற நகையை
அடமானம் வச்சு அந்த நகைக்கு வட்டியும் கட்டி புது நகையும் எடுத்து இப்போ 30 பவுனுக்கு மேலே நகையும் சேர்த்து வச்சிருக்கோம். கடன் வாங்குறது முக்கியம் இல்ல, முறையா திட்டமிடணும்னு சொல்றீங்க. காசு சேர்த்து வச்சு தான் நகை எடுக்கணும்னு அவங்க நினைச்சிருந்தாங்க அப்படின்னா இன்னைக்கு ரேட்டுக்கு அவங்களால 5 பவுன் கூட எடுக்க முடியாது. திருப்பத்தூர் மாவட்டம் ஜவாது மலையிலேருந்து வரேன் சார். நான் மாதம் வந்து ஒரு 25,000லேருந்து ஒரு 30,000க்குள்ளே சம்பாதிக்கிறேன் சார். நான் வந்து முழு நேர முனைவர் பட்ட ஆய்வாளர் பிஹெச்டி பண்ணிட்டு இருக்கிறேன். என்னுடைய கல்லூரி பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் வைஸ் நடக்கும். நான் வந்து செகண்ட் ஷிஃப்ட்டில் இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்டில் ஃபுல்லாக காலையிலேருந்து மதியம் வரையும் என்ன வேலை கிடைக்குதோ எல்லா வேலைக்கும் போவேன். ஹோட்டல் கடையிலேருந்து எல்லா வேலையும் செஞ்சுட்டு மதியம் அறக்க பறக்க 1 மணிக்குலேருந்து காலேஜுக்கு போயிட்டு ரெடி ஆகிட்டு போயிடுவேன். காலேஜ் ஃபீஸ் கட்டுறதுக்கு என்ன பண்ணுவேன்னா மொத்தமாக வட்டிக்கு வாங்கிப்பேன் யார்கிட்டயாச்சும். எவ்வளவு ரூபாய் வட்டிக்கு வாங்குனீங்க அப்பெல்லாம்? 50,000 அது மாதிரி வாங்குவேன். மாதம் வந்து 1000 ரூபாயிலேருந்து 700 ரூபாய் வரையும் கட்டுற மாதிரி வரும். வட்டிக்கு வாங்காமல் நான் இருந்திருந்தேன்னா இது வரைக்கும் பிஹெச்டி பண்ணுற அளவுக்கு நான் வந்திருக்க மாட்டேன். எங்கள் ஊர்லேயே முதல் பிஹெச்டி பண்ண ஒரே ஆள் நான் ஒருத்தன் தான். உங்க மாச வருமானம் எவ்வளவு? எவ்வளவு கடன் வச்சிருக்கீங்க? மாத வருமானம் ஒரு 1 லட்ச ரூபா மாதம். என்ன தொழில் பண்றீங்க? எலக்ட்ரிக்கல் அண்ட் ஹார்ட்வேர் கடை வச்சிருக்கிறேன். ஒரு பார்ட்னர்ஷிப்பில் எலக்ட்ரிக்கல் கடை வைக்கிறோம். அப்போ ஃபைனான்ஸ் வாங்க ஆரம்பிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த எலக்ட்ரிக்கலில் 10,000 20,000 டிஎல் வாங்குறது இஎல் வாங்குறது இப்படிலாம் போய் நின்றுது. ஒரு கட்டத்தில் நிறையா கணக்கு இல்லாமல் நிறைய விசிட்டிங் கடை கொடுத்து கடன் வேணா வாங்கிக்கன்னு சொல்லுவாங்க. அப்போல்லாம் கடன் கொடுக்க வராங்களேன்னு வாங்கிடுவேன். நானும் சில நேரத்தில் போய் பக்கத்து கடையில் மறைஞ்சிக்குவேன், கட்ட முடியாத காசு இல்லாமல். அந்த நேரத்தில் ஒரு நண்பர் மட்டும் எனக்கு ஃபைனான்ஸரு என்ன வழிபடுத்தினார். நீ எதுவும் கவலைப்படாதுப்பா, கடையெல்லாம் பிக்கப் பண்ணிடலாம், நீ தெம்பாருன்னு சொல்லி எனக்கு ஐடியா கொடுப்பாரு. 100 ரூபா உனக்கு தேவைன்னா ஒரு 30 ரூபா கடன் வாங்குப்பா, அதிகமாக வாங்கானே நல்ல சொல்லி அவர் மட்டும் ரெகுலராக கொடுத்தாரு. அவர்கிட்ட இன்னி வரலும் வரவு செலவில் இருக்கேன். திடீர்னு ஒரு 20 லட்சம் கேட்டால் கொடுப்பாரு. கேட்ட உடனே அது வெள்ளிக்கிழமையா ராகு காலமா அதுவா இதா எதுவும் கிடையாது. இப்போ ஒரு 5 லட்ச ரூபா அவருக்கு கொடுக்கணும். எனக்கு பணம்னா நிறையா இருந்தாலும் கூட அவர்கிட்ட வட்டி கொடுக்கணுன்றதுனால இன்னும் கடன் வாங்கினுக்கிறேன். போகும்போது அவர் நம்பரை எனக்கு கொடுத்துட்டு போங்க. இதை விட கொடுமைங்க, நான் நிறைய பேருக்கு அவர்கிட்ட வாங்கி கொடுத்துட்டு அவர்கிட்ட கெட்ட பேர் எடுத்து. நான் உங்களுக்கு கெட்ட பேர்ல வாங்கி கொடுக்க மாட்டேன், நான் டிசிப்ளினா உங்களுக்கு கொடுப்பேன். இவங்கெல்லாம் கடன் வாங்கி வாழ்க்கையில முன்னுக்கு வந்த அவங்களுடைய கதையை இப்ப சொன்னாங்க. கடன்கிற ஒரு வார்த்தை கேட்கும்போது உங்களுக்கு தோன்ற விஷயம் என்ன? தனி தீவில் இருக்க மாதிரி இருக்குண்ணா. தனி தீவில் இருக்கிற மாதிரி. பிஸ்னஸ்க்காக தான் கடன் வாங்கினேன். பிஸ்னஸ் வந்து கொரோனாவில் ஃபுல்லாகவே லாஸ் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட 30 லட்ச ரூபா கிட்ட லாஸ் ஆகிடுச்சுண்ணா. 6 மாதம் கடையே திறக்க விடல. ஸோ அடுத்து ரிப்பீட்டடாக வந்து 4-5 வருஷம் கஷ்டப்பட்டு எவ்வளோ பண்ணாலும் அதில் வெளியில் வரவே முடியல. கடையை வெளியில் விட்டுட்டு இப்போ வந்து ஜொமேட்டோ ஓட்டின்னு இருக்காண்ணா. வித்தியாசமாக இருந்த என்ன ஆடம்பரமாக மாற்றினது இந்த கடன் தான். பிஸ்னஸ் போயிட்டு இருந்துச்சு, நல்லா போயிட்டு இருந்துச்சு. இன்னும் இன்வெஸ்ட் பண்ணலாம், அவங்களுக்கு பிஸ்னஸ் ஆஃபர் இருக்குது, ஜம்போ லோன் இருக்குது, இன்ஸ்டா லோன் இருக்குது. ஆசையை தூண்டி 40 லட்ச ரூபா கடன் ஆகிடுச்சு. அதுக்கு வட்டி இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா அது ஒரு 30. ஒரு லோனை கட்டுறதுக்காகவே இன்னொரு லோன் வாங்க வேண்டிய மாதிரி பணம் வந்துருச்சு, சுச்சுவேஷன் வந்துருச்சு. இந்த கடன் கட்டுறதுக்கு இன்னொரு கடன் அப்படி வாங்கி தான் வந்து எனக்கு எக்கச்சக்கமாக ஏறிச்சு. இது வந்து ஜஸ்ட் லைக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேன்சர் ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3 உள்ளே போயிட்டோம்னா நம்ம வெளியில் வர ரொம்ப கஷ்டம். எந்த வயசுல கடன் ஆரம்பிச்சிங்க? எப்போ பாட்டினீங்க? இன்னைக்கே கொடுத்தாலும் வாங்குவேன். கார் வாங்கினது என்னோட ஃபர்ஸ்ட் லோன். நான் என்ன வயசு அப்போ உங்களுக்கு? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கட்ட 30, இப்போ 39. இந்த 9 வருஷத்துல நான் லோன் தான் அடைச்சிட்டு இருக்கேன். ஓகே. எனக்கு 2 பொண்ணு 2 பையன். என்னோட ஹஸ்பண்ட் தான் எத்தாப்புல ஆப்போசிட்ல பேச உட்காந்துருக்காரு. ஓ. ஆமா. அவர் வந்து கடன் வாங்கி முன்னேறினவர் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதை இப்போ கட்ட முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுறோம் பார்த்தீங்களா. நம்ம பிள்ளைங்களை நல்லா படிக்க வச்சோம், எல்லாம் செஞ்சோம். ஆனால் இப்போ என் பையன் தான் வேலைக்கு போய் அதை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே செட்டில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் 2 லவ் மேரேஜ் தான். எங்கள் பக்கம் எந்த சப்போர்ட்டுமே கிடையாது. அதனால நாங்கள் வாழ்க்கையில் முன்னேறிக்கன்னு அவர் சொல்கிறாரு. அதை அடைக்க முடியல என்னால். இப்போ வரைக்கும் 30 lakhs வந்து எங்களுக்கு கடனில் தான் இருக்குது. இப்போ என் பையனும் பொண்ணும் ஒர்க்குக்கு போயிட்டாங்க. இப்போ 2 பேரும் கொஞ்சம் கொஞ்சமாக சால்வ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். கடன் என்ற வார்த்தை கேட்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? அந்த வார்த்தை என்னோட முடிஞ்சு பண்ணி என் பிள்ளைங்க கேட்கக்கூடாது இனிமேல் அந்த கடங்கிற வார்த்தை. ஏன் அப்படின்னா நான் 16 வயசுல கடன் வாங்க ஆரம்பிச்சிட்டேன். எங்க அப்பா கேன்சர்னு சொல்லி படுக்கும்போது நான் கடன் வாங்க ஆரம்பிச்சேன். அன்னைக்கு வாங்க ஆரம்பிச்ச கடன் இன்னைக்கு வரைக்கும் வாங்கிக்கிட்டு இருக்கேன். பேங்க் லோன் எதுவும் வாங்கி தான் இருக்கணும். அப்பா மருத்துவ செலவு வாங்கினோம், கேன்சருக்காண்டி வாங்கினேன், அப்புறம் அம்மாக்காண்டி வாங்கினேன். தாய் மாமனுக்கு ஃபேமிலியே கிடையாது, அவரை வச்சு நான் தான் பார்த்தேன், அவருக்காண்டி வாங்கினேன். எங்கள் அப்பா உயிரோடு இருக்கிற வரைக்கும் அந்த கேன்சரில் படுக்காத வரைக்குமே எங்களுக்கு பொன்னியரிசி தான். இன்னைக்கு எங்கள் அப்பா படுத்தாரோ எங்கள் அப்பா தான் எங்களுக்கு ரேஷன் அரிசி என்னன்னு எங்களுக்கு தெரியும். நாங்கள் சாப்பிட மாட்டோம் சின்ன பிள்ளைங்க. அப்போ எங்கள் அப்பா திரும்பி படுத்து அழுவார். அதெல்லாம் மனசில் வச்சு அப்போ வாங்கி எங்கள் அப்பா காண்டி பார்த்தோம். எங்கள் அப்பா எங்கள்கிட்ட தான் வாழ்ந்தான்னு சொல்லிட்டு அப்பா கடன் வாங்க ஆரம்பிச்சதான். கடன் வந்து வாங்குறது சரியில்லைன்னு சொல்ல வரீங்க? இல்லை, சரியில்லையே நான் சொல்ல முடியாது. வாங்கி தான் ஆகணும், வேறு வழி இல்லைன்னு சொல்ல வரேன். இப்போ சாருக்கு கிடைச்ச மாதிரி நண்பர் கிடைச்சிருந்தாங்கன்னா நீ எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கூட சொல்லி நண்பர் கிடைச்சதுனா நான் கடன் வாங்கியிருக்க மாட்டேன். நான் தான் நம்பர் வாங்கி தரேன்னு சொல்லியிருக்கேன்ல. அதை செஞ்சு ரொம்ப நன்றி சார். ஆமாமா. கடனால என் வாழ்க்கை காலி அப்படின்னா அது எந்த கடன்? 2018 எங்கள் அம்மா வீடு கட்டினாங்க.
ஸோ அதுக்கு கொஞ்சம் கடன் வாங்கணும். இப்போ எங்கள் அப்பாவும் அண்ணனும் அந்த டைமில் சம்பாதிச்ச அமௌண்ட் வந்து 2 lakhs. ஸோ அதை வச்சு நாங்கள் வந்துட்டு மேனேஜ் பண்ணிடலாம் அப்படின்னு நாங்கள் நினச்ச விஷயம். கடன் வாங்கின அடுத்த ஒரே மாசத்துல வேலைக்கு போக வேண்டிய 2 பேரும் வீட்டில் வந்துட்டாங்க. கொரோனா வந்துச்சு, லாக்டவுன் போட்டாங்க. லாக்டவுன் முடிஞ்சும் 3 years ஆயும் வீட்டில் சுத்தமாக வேலை இல்லாதனால அந்த கடன் என்ன ஆச்சுன்னா ட்ரிபிள் மடங்கு ஆயிடுச்சு. கடனா எவ்வளவு வாங்குனீங்க? கடன் வாங்கினது என்னமோ 15 தான், 15 lakhs வாங்கினேன். வெறும் 15 லட்சம். இப்போ 60 லட்சத்துக்கிட்ட இருக்கா? 60 லட்சம் கிட்ட இருக்கு. காரணம் என்ன? இந்த வட்டிக்கு தான். இல்ல, நிறைய பேரோட பிரச்சனையே நாம வாங்குற சம்பளம் நம்ம கடைசி காலம் வரைக்கும் வரும்னு நம்ப ஆரம்பிச்சிடறோம். முன்னாடிலாம் அரசாங்க வேலை பார்க்கும்போது எல்லாத்துக்கும் வந்து ஒரு பெரிய நம்பிக்கை இருந்தது. ஏன்னா அரசாங்க வேலை பார்க்குறவங்களுக்கு தான் பொண்ணு கொடுப்பாங்க. எதுக்குன்னா மாசம் 1ஆம் தேதி ஆனால் கரெக்டாக சம்பளம் வந்துடும். கொரோனா டைம்ல கூட யாருமே வந்துட்டு இல்லைம்மா சரி யாருக்கும் வேலை இல்லை வட்டி வேணாம்னு சொல்லல. அந்த டைம்லயும் ஃபோன் பண்ணி மாசந்தோறும் அக்கௌண்ட்ல காசு போடுங்க இல்லைன்னா வீட்டுக்கிட்ட வந்துடும் சொல்லிட்டு அவ்வளோ ப்ரெஷர் பண்ணாங்க வீட்டில். நீங்கள் கேட்டிங்களா கடன் கேட்டால் என்ன, அது வந்துட்டு எனக்கு கிட்டத்தட்ட ஒரு நரகம் மாதிரி இப்போ எனக்கு ஃபீல் ஆகுது. நான் வீடியோ எடிட்டர் ஒர்க் பண்ணுறேன். மாதம் 30,000 சம்பளம். நான் இங்கே ரூம் எடுத்து தங்குறேன். ரூம் வாடகை 4,000, மீதி 3,000 தான் செலவு. 22,000 நான் கடன் மட்டுமே கட்டுறேன். கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்துக்கு மேலே வீட்டில் 4 பேருமே உட்காந்து சாப்பிட்டது ரொம்ப இதாச்சு. யார் வாங்கினது இந்த கடன்? அப்பா திருப்பூரில் பனியன் பிஸ்னஸ். 2 மாதத்துக்கு முன்னாடி ப்ரைவேட் பேங்க்கில் வீடு அடமானம் வச்சு அவன் 3 மாதம் கட்டலை, நான் அடுத்த மாதம் நாளைக்கு 2 நாளில் நான் நோட்டீஸ் ஒட்டிட்டு போகிறேன், முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கட்டிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. இதை நான் கேட்க போய் எங்கள் அப்பாவுக்கு எனக்கு சண்டையாகி ஒரு வருஷம் இப்போ வரைக்கும் நான் அவர் பேசலை. நீங்கள் கேட்டதுக்கு நான் 10,000 கொடுத்துட்டேன்னு வைங்களேன், நீங்கள் நல்லவர். கொடுக்கலன்னு வைங்களேன், அவங்க கொடுக்கலடா போடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி. இப்போ ஆனால் நானே கஷ்டத்தில் தான் இருக்கிறேன். நான் சொல்லியும் பார்த்துட்டேன், என்கிட்ட காசு இல்லை. நானே 3,000 தான் சென்னையில் வச்சு செலவுக்கு வச்சுருக்கிறேன். நீங்கள் இங்கே வந்து என்கிட்ட ஒரு 10,000 வேணும் 5,000 வேணும்னா நான் எங்கே போகிறேன்னா, நான் நீ ஃப்ரெண்டுக்கிட்ட வாங்கி கொடு. ஃப்ரெண்டுக்கிட்ட வாங்கி கொடுத்தாலும் நாளை பின்ன நான் தானே அவன்கிட்ட கொடுக்கணும். நம்ம தானே வாங்கின கடன், நம்ம தானே கட்டணும். அக்கா கல்யாணம் முடிச்சாச்சு, உன் கல்யாணம் நீ சேர்த்து வச்சு கல்யாணம் பண்ணிக்க. சேர்த்து வைக்க இருந்தா தானே நான் சேர்த்து வைக்க. உங்க வாழ்க்கையை காலி பண்ண கடன் எது? எல்லார் வாழ்க்கையுமே கடன் தான் காலி பண்ணுது. கடன் வாங்குறாங்க, எதுக்கு வாங்குறாங்க? முக்கியமா கார் வாங்குறது, வீடு வாங்குறது, நகை வாங்குறது, இதெல்லாம் கடன் வாங்கி வாங்குறது வேஸ்ட், வேஸ்ட். நான் லோன் போட்டு வீடு வாங்குறேன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு அதனுடைய ரேட் என்ன, அதனுடைய நில ரேட் என்ன, அது கட்டுமான செலவு எவ்வளோ, அதுக்கு நம்ம எவ்வளோ வருஷத்துக்கு கடன் வாங்குறோம்? 20 வருஷத்துக்கு கடன் வாங்கி நம்ம இஎம்ஐ கட்டிட்டு வருவோம். இப்போ அவங்க சொல்லுவாங்க எனக்கு அந்த அசட்டு எனக்கு லாபமாக வந்துருச்சு அப்படின்னா, அன்னைக்கு என்ன எவ்வளோ ரேட்டு, 30 வருஷம் கழிச்சு அது என்ன ரேட்டு, அதே ரேட்டில் தான் அது இருக்கும். இப்போ ஒருத்தர் அவர் வந்து நான் 60 வயசுல தான் நிம்மதியாக இருக்கிறேன்றாரு. 60 வயசுல தான் நிம்மதியாக இருக்க முடியும். கடன் வாங்கி இஎம்ஐ கட்டுறவங்க எல்லாருமே 60 வயசுல தான் நிம்மதியாக இருக்க முடியும், ஆனால் வாழ்க்கையை வாழலை. சார் இதுக்கு நான் பதில் சொல்கிறேன் சார். நான் வந்து தமிழ் படித்தேன். முதல்ல தமிழ் இலக்கியம், பிஏ, எம்ஏ, எம்ஃபில், பிஎட், எம்எட் எல்லாமே படிச்சுட்டேன். இப்போ பிஹெச்டி படிச்சுட்டு இருக்கேன். இங்கேருந்து சிங்கப்பூர் எனக்கு வேலை கிடைச்சிருச்சு. சிங்கப்பூருக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கு எனக்கு பைசா இல்லை. என்கிட்ட 23,500 ரூபா இல்லை. என்னுடைய நண்பர்களும் என்னோட பேராசிரியர்கள் என்னுடைய உறவினர்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்தாங்க. இன்றைக்கி நான் பல லட்சம் அதிபதியாக இருக்கிறேன்னு சொன்னால் அன்றைக்கி அந்த 23,500 ரூபாவை கொடுத்து எனக்கு உதவி செய்தது தான். இப்போ நிறைய பேர் பேங்க் லோன், எஜுகேஷன் லோன்லாம் வாங்குவாங்க, திருப்பி கொடுக்க மாட்டாங்க. என் நண்பர் கூட சொல்லுவான், டே தள்ளுபடி ஆகிடும்டான்னு. இல்லை, உனக்கு தேவை நீ வாங்கிட்ட. ஆனால் உன்னை மாதிரி உன்னை விட கஷ்டப்படுறவனுக்கு ஒருத்தனுக்கு தேவைன்னு சொன்னால் அவன் நீ கட்டினாதான் அவனுக்கு அரசாங்கம் கொடுக்கும், வங்கி கொடுக்கும். ஆகவே திருப்பி கொடுக்கணுன்ற எண்ணம் உனக்கு இருக்கணும். அதை நான் கொடுத்தேன். இன்றைக்கி நான் வளர்ந்துருக்கிறேன். தமிழ் படித்தா நீ உருப்பிட மாட்ட அப்படின்னு சொன்னாங்களோ அவங்கெல்லாம் என்னை இப்படி பார்க்குற அளவுக்கு நான் உருப்பிட்டுட்டேன். படித்ததுக்கு அப்புறம் நீங்கள் அதுக்கப்புறம் நல்ல வேலை கிடைச்சி அது சம்பாதிச்சிங்க, இதெல்லாம் வாங்குனீங்க. அந்த கடனால் நீங்கள் வந்து உயர்ந்தீங்கன்னு சொல்ல முடியாது. கடன் வாங்குறது தப்பு இல்லை. கடன் வாங்கினா அதை திருப்பி அடைக்கணுன்ற எண்ணம் முதல்ல வேணும். நீங்கள் திருப்பி கொடுக்கறதுனால தான் உங்களை திரும்பியும் கடன்காரனா ஆக்கிறதுக்கு அவங்க கூப்பிடுறாங்க. இந்தாங்க நாங்கள் பணம் தரோம் அப்படின்னு. ஒரு பையன் அப்பா இல்லாமல் அம்மா இல்லாமல் வளர்றான். அந்த பையனுக்கு கண்டிப்பாக பணம் தேவை. அவங்க படித்து வராங்க கஷ்டத்தில். இவங்க கட்டுறாங்க அவங்க கட்டுறாங்கல்ல சார், நம்ம வாங்கினோம்னா அதை திருப்பி கட்டணுன்ற எண்ணம் நமக்கு மறுபடியும் அதே இடத்துல தான் நிக்கிறீங்க. வாங்கிட்டு கட்டக்கூடாதுன்றது இல்ல. ராத்திரி தூக்கம் வராது சார். பிள்ளைக்கு ஏன் அப்பா எழுந்து உட்காரான்னு தெரியாது. பொண்டாட்டிக்கு ஏன் டிவி பார்த்துட்டு ராத்திரிலாம் டிவி பார்த்துட்டு இருக்க. அந்த தவணை நாள் வந்துடும் சார். அந்த தவணை நாள் கட்ட முடியாது. ஒரு பையன் வந்து நிற்பான், அப்பா எனக்கு வேணும்னு சொல்லுவான், ஒரு அத்தியாவசிய பொருள் வேணும்னு சொல்லுவான் சார். ஒரு அப்பாவா நான் அந்த கையில காசு இருந்தா கூட அந்த தவணையை கட்டணும். நான் இப்போ பாட்டேன் இன்னொரு நாள் வாங்கி தள்ளி போற அந்த கஷ்டம் இருக்குதுல்ல, உங்களுக்கு அப்படின்னா உணர முடியாது சார். ஆசையா மனைவிக்கு வாங்கி கொடுத்த முதல் நிலத்தை கூட வித்து கடன் அடிச்சேன். இப்போ நம்ம பேசிட்டு இருக்க தலைப்பு கடனால் வாழ்ந்தவர்கள், கடனால் வீழ்ந்தவர்கள். இந்த தலைப்புல பேசுறதுக்காக சிறப்பு அழைப்பாளராக இன்னைக்கு நம்மளிடையே வந்திருக்கவர்
சோம வல்லியப்பன், எழுத்தாளர், பொருளாதார நிபுணர். இப்போ இவ்வளவு நேரம் இவங்க பேசினதை எல்லாமே நீங்க பார்த்துட்டே இருந்தீங்க. கடன் அப்படின்னு ஒரு விஷயத்த கேட்கும்போது ஒருத்தருக்கு என்ன பயமா இருக்குன்னா, நான் ஏன் கடன்ல வந்து நான் போய் மாட்டிக்கணும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கடன் வாங்கினதுனால தான் என் வாழ்க்கையை மாறிச்சுங்கிறாங்க. நீங்க சொல்லுங்க, கடன் வாங்கலாமா வேண்டாம்? கடனை பொறுத்த வரைக்கும் எதுக்கு கடன் வாங்குறோம், யார்கிட்ட வாங்குறோங்கிறது ரொம்ப முக்கியம். சில பேர் வந்து அவங்களுடைய சாப்பாட்டுக்கே வாங்குவாங்க. அந்த பணத்தை அவங்க யூஸ் பண்ணிடுறாங்க. திருப்பி கொடுக்க அவங்களுக்கு சக்தி இல்லை. அப்போ அவங்க சிரமம்தான் படுவாங்க. ரெண்டாவது, சில பேர் என்ன பண்ணுவாங்க, கையில் பணம் இருக்குது, தள்ளி போடுறோம், பின்னாடி கொடுத்துக்கலாம், இப்போ வாங்கிக்கலாம், பின்னாடி நம்ம சம்பாதிச்சிருவோம் அப்படின்னு வாங்குறாங்க. அவங்க தான் இந்த ஆன்லைனில் வாங்குறது, கிரெடிட் கார்டில் வாங்குறது, அப்புறம் கொடுத்துடலான்னு கொடுக்குறாங்க. அவங்க ஒரு மத்திய லெவலில் தான் அவங்களுக்கும் பிரச்சனை. மூணாவதாக இருக்காங்க பாருங்கள், மேலே இருக்கவங்க, அவங்களுக்கு கண்ணில் ஒரு வாய்ப்பு தெரியுது. 100 ரூபா போட்டால் அவங்களால 30 ரூபா சம்பாதிக்க முடியுது. அவங்கக்கிட்ட வந்து 10,000 ரூபாய் தான் இருக்குது. 10,000 ரூபாய்க்கு 3,000 ரூபா சம்பாதிக்கிறேன். 1 லட்ச ரூபா இருந்தால் 30,000 சம்பாதிக்கலாமே, 10 லட்சம் இருந்தால் 3 லட்சம் சம்பாதிக்கலாமே. அவங்களுக்கு வாய்ப்பு கண்ணுக்கு தெரியுது. அப்போ அவங்களுக்கு முதல் பத்தலைன்னு கடன் வாங்குறாங்க. அப்போ முதல் பத்தலைன்னு வாங்கினா அவங்க வாங்குற கடன் 1000 ரூபாய்க்கு அவங்க கட்டுற வட்டி கம்மி, சம்பாத்தியம் அதிகம். அப்போ எவ்வளோ கடன் வாங்கினாலும் வாங்கலாம். இது மாதிரி வாங்கினவங்க பல பேர் ஒரு மென்டாலிட்டி என்ன வச்சுருக்காங்கன்னா, கடன் நம்ம வாங்குகிறோம், நம்ம நிலைமை சிரமமாக இருக்குது, நம்மளால் கொடுக்க முடியல, அவங்க கொஞ்சம் பொறுத்துக்குனா என்ன அப்படிங்கிறவங்க சிரமப்படுவாங்க. இன்னொருத்தன் பணத்தை எனக்கு கொடுத்துருக்கான், நான் திருப்பி கொடுத்துடணும், கையை கட்டி வாயை பற்றி நான் கொடுத்துடணும்னு கொடுக்குறாங்க பாருங்கள். நான் அவர் சொன்னதில் ஒருத்தரதை ஒத்துக்கிறேன். அது மாதிரி நானே பார்த்துருக்கேன். ஒன்றும் இல்லாமல் இருந்து சாதாரணமாக ஒரு ரோடில் போடுற மிஷின் ஓட்டி அதில் சம்பாரித்து இதை நம்மளே ஓட்டலாமேன்னு கடன் வாங்கி ஒரு மிஷினை வாங்கி ஓட்டி ராத்திரி பகலாக ஓட்டி கட்டி அவர் கடனை எப்பயுமே முன்கூட்டி கட்டிடுவார். இன்றைக்கி அவருக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு 100 ரூபாய்க்கு 8 ரூபாய்க்கு வட்டிக்கு கொடுக்கறதுக்கு ஆள் இருக்காங்க, கேரண்டி இல்லாமல். அவர் 500 கோடி ரூபாய்க்கு பிஸ்னஸ் பண்ணுறாரு ஒரிசாவில் கடன். அவர் ஒரு சாதாரண விவசாயத்தை குடும்பத்தை சேர்ந்தவர், தமிழ்நாட்டை சேர்ந்தவர். 1 கோடி ரூபாய்க்கு ஒரு மிஷின் வாங்கினா 75 லட்சம் தான் கொடுப்பாங்க, அந்த ஆர்சி புக்கெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு. இவருக்கு 1 கோடி ரூபாய்க்கு மிஷின் வாங்கினா 1 கோடி தராங்க. ஏன்னா இவர் ஒரு நம்பிக்கையை கிரியேட் பண்ணியிருக்காரு. சார், இல்லைன்னு தான் நான் போய் வாங்குறேன், எனக்கு சாப்பாட்டுக்கு இல்லை, அப்போ நான் என்ன பண்ணுறது? சாப்பாட்டுக்கு இல்லாத நிலைமை இன்னைக்கு யாருக்கு இருக்குது உலகத்தில்? இல்லை, நிறைய பேர் இங்கே சொல்கிறாங்களே, ஏன் சாப்பாட்டுக்கு இல்லை? ஒரு பிரச்சனை இருக்குது. ஏன் என்ன படிக்கலையா, வேலைக்கு போகலையா, வாய்ப்பு கிடைக்கலையா? சாதாரண வீட்டு பெண்களுக்கு 1000 ரூபா கொடுக்குறாங்க, உதவித்தொகை, முதியோருக்கு பென்ஷன் இருக்கு, ரேஷன்ல இலவச அரிசி கொடுக்குறாங்க. நாம முன்ன மாதிரி ஒரு காலத்துல இல்லை. இப்போ இன்றைக்கு நம்ம சம்பாதிக்க முடியவில்லை என்றால் இது போல ஒரு பொற்காலம் கிடையவே கிடையாது. உலகத்துல வேகமா வளர்ற நாடு இந்தியா. இந்தியாவிலேயே வேகமா வளர்ற மாநிலம் தமிழ்நாடு. பல நாடுகளில் ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் தான் சூரியன், 6 மாசம் தான் வெயில். இங்கே 24 மணி நேரமும் வேலை செய்யலாம். நீங்கள் கடை போடலாம், காய்கறி வைக்கலாம், நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம். உழைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற ஒரு தேசம். நம்ம இளமையாக இருக்கிறோன்னா நம்மளுடைய சாப்பாட்டையும் நம்மளுடைய துணிமணிகளையும் ஃபோனையும் பைக்கையும் டிவியையும் பொழுதுபோக்கையும் கட்டுப்படுத்திக்கிட்டு ஆரம்ப முதல்ல உண்டாக்கி அதற்கு கடன் பெற்று அதுலேருந்து நம்ம மேலே வர முடியும். வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ஆப்ஸ் நிறைய வந்துருச்சு. இந்த ஆன்லைன் ஆப்ஸ் அப்படின்னு ஒன்று வந்ததுக்கப்புறம் இவங்களுடைய பொருளாதார தேவையை அவங்க பயன்படுத்திக்கிறாங்களா, இல்லை இவங்களுக்கு இதை எப்படி பயன்படுத்தணும்னு தெரியலையா? இங்கே யாராவது இப்போ லோன் ஆப்ஸில் வாங்கியிருக்கீங்களா? அது ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை அது. இப்போ இந்த மனிதர்கள் ஆரம்பத்தில் வந்த உடனே ஒரு வேலைக்கு சேர்ந்த உடனே ஒரு ப்ராவிடென்ட் ஃபண்ட் பிடிக்கிறாங்க. நம்ம கூடுதலாக ஒரு வாலண்டரி ப்ராவிடென்ட் ஃபண்ட் போடுவோம், நம்ம ஒரு மெடிக்கல் இன்சூரன்ஸ் எடுப்போம், டேர்ம் இன்சூரன்ஸ் எடுப்போம், ஒரு சீட்டு கட்டுவோம், ஒரு பணத்தை சேமிப்போம்னு இல்லாமல் உடனே ஒரு 3 கிரெடிட் கார்டை 3 பேங்க்கை கூப்பிட்டு நான் தர்றேன்னு சொல்கிறான். இவங்களும் சந்தோஷமாக வாங்கிக்கிறாங்க. 30,000 செலவழிக்கிற இடத்துல பிள்ளைகளும் மனைவியோடு போகிற பொழுது கிரெடிட் கார்டு இருக்கிற ஒரு தைரியம் அல்லது ஒரு வீக்னஸில் கூடுதலாகவே செலவழிச்சிடுறாங்க. ஒரு கிரெடிட் கார்டுலேருந்து இன்னொரு கிரெடிட் கார்டு, இன்னொரு கிரெடிட் கார்டு, இன்னொரு கிரெடிட் கார்டு, கொஞ்ச நாள் ஊஞ்சலாடி அவருடைய சிபில் ஸ்கோர் இறங்கி போய் கடன் கிடைக்காத நிலைமை வந்த உடனே லோன் ஆப்ஸ் அவர்களுக்கு வாய்ப்பாக மாட்டுது. லோன் ஆப்ஸுக்குள்ளார நீங்கள் போனீங்கன்னா நம்ம உள்ளே போகிற போதே ஆன்லைனில் அலோவ் டு கான்டாக்ட்ஸ் அலோவ், ஃபோட்டோவை கான்டாக்ட் பண்ணலாமா அலோவ், இதையெல்லாம் வேகமாக அலோவ் பண்ணால் தான் பணம் கிடைக்கும். 10,000 ரூபா கடனுக்கு அப்போவே 3,000 எடுத்துக்கிட்டு ஃபீஸ்னு போட்டுட்டு 7,000 கொடுத்துட்டு 7,000 கடனை நீங்கள் 25,000 கட்டினாலும் கடன் தீராது, கேட்டுக்கொண்டே இருப்பான். இதில் பல பேர் நம்ம நாட்டில் இல்லை, வெளிநாட்டில் இருக்கானுங்க இந்த லோன் ஆப் ஆளுங்க. இவங்களை நம்ம சைபர் கிரைம் ரொம்ப கண்டுபிடிச்சி எவ்வளோ ஒழிச்சாலும் திரும்ப வந்துட்டு இருக்காங்க புற்றீசல் மாதிரி. இதில் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒய்ஃபை சேவ் பண்ணி வச்சுருப்போம், கான்டாக்ட் சிஸ்டர்ஸ் பண்ணி வச்சுருப்போம், ஃப்ரெண்ட்ஸ் பண்ணி வச்சுருப்போம்.
அந்த பெண்களுடைய ஃபோட்டோக்களை எடுத்து கடன் வாங்கினவருடைய உடம்போடு அதை ஒட்ட வச்சு நிர்வாண படங்களை எல்லாம் வச்சு அவங்க சொந்தக்காரங்க மொத்த பேருக்கும் அந்த கான்டாக்டில் இருக்கவங்களுக்கு அனுப்பிச்சு அப்படியெல்லாம் தொந்தரவு பண்ணி தற்கொலை செய்கிற போகிற அளவுக்கெல்லாம் போகுது. லோன் ஆப் மட்டும் கடைசி வரைக்கும் நெருங்கவே கூடாத ஒன்று. கிரெடிட் கார்டில் கூட பிழைச்சிக்கலாம், கடைசியாக ஏதோ ஒரு செட்டில்மெண்ட் வரும், நம்ம ஊர் ஆளுங்க நம்ம நாட்டு ஆளுங்க. ஆனால் இந்த லோன் ஆப்ஸ் என்பது மிகப்பெரிய கில்லர்.